Hi friends, welcome to our channel howtofinally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க கனரா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த அக்கௌண்ட்டை நீங்க ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம விட்டுட்டு இப்பொழுது அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு இன்ஆபரேட்டிவ் ஸ்டேட்டஸ் ஆர் டார்மன்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்குது அப்படின்னா ஈஸியா நீங்க அதை மறுபடியும் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ், அதாவது ஓப்பன் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வர முடியும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கனரா பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க. அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் 2 to 3 years அல்லது அதற்கு மேலும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு எந்தவித வரவு செலவும் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆபரேட்டிவ் ஸ்டேட்டஸ் ஆர் டார்மன்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரும். அப்படி ஒரு அக்கௌண்ட்டை நீங்க திரும்பவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா பாருங்க, இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரொசீஜர் ஃபார் ஆக்டிவேஷன் ஆஃப் டார்மன்ட் ஆர் இன்ஆபரேட்டிவ் அக்கௌண்ட். தி கஸ்டமர் ஹேஸ் டு விசிட் எனி ஆஃப் தி பிரான்ச்சஸ் ஆஃப் கனரா பேங்க் with any of the officially valid documents for identity and address proof, along with a recent passport size photograph for the activation of inoperative dormant accounts. Fresh specimen signature card should be submitted if there is any change in the customer signature. Customer வந்து கனரா பேங்க் பிரான்ச்சஸ், உங்களுடைய ஹோம் பிரான்ச் ஏதோ அதை நீங்க விசிட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி எனி ஆஃப் தி பிரான்ச்சஸ் போட்டிருக்காங்க, அங்க போயிட்டு உங்களுடைய அஃபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட்ஸை நீங்க எடுத்துட்டு போகணும். அது போக அட்ரஸ் ப்ரூஃப், செல்ஃப் அட்டஸ்டோட எடுத்துட்டு போகணும். வித் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் கொண்டு போகணும். இந்த அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி கார்டு, ஜாப் கார்டு, லெட்டர் issued by நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. along with officially valid documents, PAN கார்டு அல்லது ஃபார்ம் 60 டு பி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு இல்லாதவங்க ஃபார்ம் 60 சப்மிட் பண்ணணும். பேன் கார்டு வச்சிருக்கவங்க பேன் கார்டு கையில் கொண்டு போயிருங்க, ஜெராக்ஸ் கொண்டு போயிருங்க. அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும். இதற்கு ஒரு கஸ்டமர் ரெக்வஸ்ட் லெட்டர் ஒன்று இருக்கு. நீங்க எதுவுமே பண்ண வேணாம். இந்த லெட்டரை நீங்க ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்க, கஸ்டமர் ரெக்வஸ்ட் லெட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் எழுதிக்கோங்க. டு அப்படிங்கிற இடத்துல தி பிரான்ச் மேனேஜர் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுடைய அக்கௌண்ட் எந்த ஊர்ல எந்த பிரான்ச்சோ அதை ஃபில் பண்ணிருங்க. ஃபில் பண்ணிட்டு டியர் சார், மேடம், மை அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய எந்த அக்கௌண்ட் இன்ஆபரேட்டிவ் ஸ்டேட்டஸ் ஆர் டார்மன்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பரை இங்கே எழுதுங்க. அதற்கடுத்து உங்களுடைய பாஸ்புக்ல அந்த அக்கௌண்ட் நம்பருடைய கஸ்டமர் ஐடி இருக்கும், அதையும் நீங்க இங்கே எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிருங்க, உங்களுடைய இமெயில் ஐடி எழுதிருங்க. கைண்ட்லி அப்டேட் மை பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் இன் யுவர் ரெக்கார்ட். பேனை நீங்க இதோட என்க்ளோஸ் பண்ணிருங்க. சப்போஸ் உங்களுடைய அக்கௌண்ட்ல பேன் லிங்க் ஆகாம இருந்தது அப்படின்னா நீங்க இது மூலமா சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேனை லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. டார்மன்ட் அக்கௌண்ட் ரீஆக்டிவேஷன் IV ஹோல்டர்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல அந்த கேப்ல உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எழுதிருங்க. Request you to activate my account which is in dormant status. I understand that a financial or non-financial transaction is mandatory to maintain the active status of the account. Please find the following documents for activation of my dormant account அப்படின்னு கொடுத்து இதுல நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்றீங்களோ அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. டாக்குமெண்ட் சப்மிட்டட் ஃபார் KYC கம்ப்ளைண்ட்ஸ், ஆதார் கார்டு நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் கொடுக்கணும். ஸ்பெசிமென் சிக்னேச்சர், உங்களுடைய கையெழுத்துல ஏதும் மாறுதல் இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னே வேற மாதிரி சிக்னேச்சர் போட்டிருப்பீங்க, இப்போ வேற மாதிரி சிக்னேச்சர் போடுவீங்க அப்படின்னா இந்த ஸ்பெசிமென் சிக்னேச்சர் கார்டும் நீங்க அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுடைய பேன் அட்டாச் பண்ணாலும் இந்த பேன் அப்படிங்கறத டிக் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்க, சிக்னேச்சர் ஆஃப் தி கஸ்டமர் அப்படிங்கிற இடத்துல நீங்க இப்பொழுது எப்படி கையெழுத்து போடுவீங்களோ அந்த மாதிரி ஒரு கையெழுத்தை போட்டுருங்க. போட்டுட்டு நீங்க சம்பந்தப்பட்ட பிரான்ச்ல போய் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 1 or 2 daysல உங்களுடைய அக்கௌண்ட் வந்து எகைன் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். அதற்கப்புறம் நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல வழக்கம் போல யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆகையால நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. எனி கிரெடிட் ஆர் டெபிட் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தாதான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இன்ஆபரேட்டிவ் ஸ்டேட்டஸ் போகாம இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க ஏதோ குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.